வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ஃப்ரூட் மிக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி, இருந்தாலும் சுவை பிரமாதமாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சுலபம் தான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பவுலில் 400 கிராம் அளவு பப்பாயா வச்சுருக்கேன். இது கூட 200 கிராம் அளவு மாம்பழம் சேர்த்துக்கலாம். கூடவே 200 கிராம் அளவு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். அடுத்து 200 கிராம் அளவு ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 200 கிராம் அளவு மாதுளப்பழமும் சேர்த்துக்கலாம். இனிப்புக்காக இதில் ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து எல்லாமே நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு ஒரு மேஷர் யூஸ் பண்ணி மேஷ் பண்ணிப்போம். எல்லா பழமும் நல்லா குழையிற அளவுக்கு மேஷ் பண்ணியாச்சு. இதை நல்லா சில்லுன்னு ஆகிற வரைக்கும் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிடலாம். அடுத்து நம்ம ஃப்ரூட் மிக்ஸ்க்கு தேவையான பாதாம் மில்க் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 1 லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 100 கிராம் அளவு பாதாமை தண்ணி நல்லா ஊற வைத்து அதை தோல் எடுத்துட்டு நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு மனம் மற்றும் நிறம் கொடுக்கறதுக்காக 2 பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு இது கூடவே சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போது கரெக்டாக 5 நிமிடம் இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம பாதாம் மில்க் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை எடுத்து ரெஃப்ரிஜரேட்டரில் அடுத்து ஒரு 1 to 1.5 hours வரைக்கும் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரூட் அண்ட் பாதாம் மில்க் ரெண்டுமே நல்லா சில்லுன்னு ஆனதன் பிறகு இதை எடுத்து அழகாக ஒரு கிளாஸ் பவுலில் போஷனும் பண்ணிப்போம். ரொம்பவே சுவையான சுலபமான ஃப்ரூட் மிக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.